வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இதுல 3 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யுபிஎஸ் அல்ட்ரா வயலட் ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இதில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், யூசஸ் யூவி ஃபோட்டான்ஸ். இந்த யூவி ஃபோட்டான்ஸ் அப்ராக்சிமேட்லி 10 to 45 electron volt. Primarily used for the valency electron molecular orbital ionization potential in the spectroscopy. It is useful for organic molecules, semiconductors and surfaces. Next எதுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செகண்ட் டைப் XPS X-ray photo electron spectroscopy. It is also called ESCA electron spectroscopy for chemical analysis. Here uses X-rays. The X-rays aluminum, magnesium, the K cells, alpha particles. And the next one, probes core electrons. This X-ray photoelectron spectroscopy highly sensitive to the chemical environment. So it is used for the chemical shifts, oxidation states, elemental analysis, surface composition. Next, third type, Agar electron spectroscopy, AES. It's based on the Agar DGI. Agar DGI அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இஜெக்ட் ஆகிறது ஃபஸ்ட் எலக்ட்ரான் கிடையாது, ஃபஸ்ட்டு செல் இருக்கிற எலக்ட்ரான் கிடையாது, பின்னாடி வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை தான் இஜெக்ட் ஆகும். அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், பேசிக்காக வச்சு இந்த அகர் எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஒர்க் ஆகுது. அதாவது டிலே ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி நடக்குதுன்னா, இந்த இனிஷியல் ஹை எனர்ஜி ஈவெண்ட் லைக் எக்ஸ்ரே ரேடியேஷன் கிரியேட்ஸ் ஏ கோர் ஹோல் வேக்கன்சிஸ். கோர் ஹோல் வேக்கன்சிஸ், அதாவது எலக்ட்ரான் இஜெக்ட் ஆகிறப்ப கோர் ஹோல் வேக்கன்சிஸ் கிரியேட் ஆகும். An electron from the outer cells lowering binding energies drops down to fill this core. அவுட்ரு செல்லில் இருக்கக்கூடிய அந்த லோயர் பைண்டிங் எனர்ஜி உள்ள ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னு இந்த ஹோல் ஃபில்லப் ஆகும். releasing the energy equal to the different cells binding energies. So it release the energy. The binding energy ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எலக்ட்ரான்ஸ் இஜெக்ட் ஆகிறப்ப வரக்கூடிய அந்த பைண்டிங் எனர்ஜியோட டிஃப்ரென்ஸ் ரிலீஸிங் த எனர்ஜி, இந்த எனர்ஜி ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இன்ஸ்டன்ட் ஆஃப் திஸ் எனர்ஜி பீயிங் released an X-ray photon, it is transferred to the third electron, the agar electron. Third electron நம்ம agar electron சொல்கிறோம், which is then ejected from the atoms. இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, gives the informations on atomic identity and surface composition. Thank you.